Welcome to Coreo. So last episode of the Java series நம்ம வந்து event driven programming என்ன, component என்ன, container என்ன, எப்படி Lego block example வச்சு அந்த மாதிரி ஒரு ஐட்டமை காம்போனண்ட்டை வந்து கண்டெய்னர் ப்ளேஸ் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நான் அதில் வந்து த்ரெட் கிளாஸ் மாதிரி இங்கேயும் 2 மெத்தட் இருக்குது. இருக்கிற ஈஸியான மெத்தடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அந்த மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கிறது என்ன, ஒரு ஃப்ரேம். கரெக்டாக? ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறத வந்து நான் இன்ஹெரிட் பண்ணி சிம்பிள் அப்படிங்கிறத ஒரு கண்டெய்னராக மாற்றியிருக்கேன். பட் இப்போ அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த கண்டெய்னரும் ஒரு காம்போனன்ட் தான் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல ஃப்ரேம் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்டாக எப்படி பட்டன் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ஃப்ரேமையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு நியூ ஃப்ரேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். ஓகே, இப்போ இந்த ஆட் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லுது. ஏன்? நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்ததுக்கு முன்னாடி, அதனால் ஆடுங்கிறது அங்கேருந்து இன்ஹெரிட் ஆயிடுச்சு. மேலே இருந்து அந்த மெத்தடமாக கால் பண்ணிக்கிட்டோம், பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை கால் பண்ணிட்டோம். பட் இப்போ அது இல்லை இல்லையா, அதனால் எரர் கடப்பேன். என்னென்னு சொல்லணும், ஃப்ரேம் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஃப்ரேமில் அதை வந்து ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் கொடுத்து ஓகே, ஸோ ஃப்ரேம் டாட் ஆடுன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பட்டனையும் கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் வேணும். ஸோ நான் காப்பி பண்ணி இந்த 3 இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேயா, சரி இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் எதுவும் வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம இங்கே எதையுமே வந்து இன்ஹெரிட் பண்ணலை. கரெக்டாக? இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அதே 2 பட்டன் தான் கழுகி கிளிக் மீ எல்லாம் அதே தான். பட் நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம அதை இன்ஹெரிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த இன்ஹெரிட் பண்ணலைங்கிறனால என்ன அட்வான்டேஜ், வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி கேஸில் ஆல்ரெடி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும் இல்லையா. த்ரெட்டில் பார்த்தா அதே ஒரு ரீசன் தான் வந்து இங்கேயும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறத இங்கே ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்டையே அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ ரன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் நோட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், யூஸ்வலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப் இங்கே ஓப்பன் பண்ணுறோன்னா இங்கே அதோட டைட்டில் ஏதாவது வரும்ல. இப்போ இன்டெலிஜே, வாட்ஸ்அப் ஏதாவது ஒன்று வரும். ஆனால் இங்கே டைட்டிலே வரல. ஏன் வரல? ஏன்னா நம்ம செட் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரேமுக்கு ஒரு டைட்டில் வைக்கலாம். ஓகேயா, இந்த செட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் கொண்டு போய்ட்டு இதுக்கு எதாவது டைட்டில் வைக்கணும். நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், சிம்பிள் ஆப் அப்படிங்கிறது இங்கே அந்த ஃப்ரேமோட ஒரு டைட்டிலாக வந்து வந்துடுச்சு இல்லையா. ஸோ இப்போ இதுதான் வந்து டைட்டில் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே கொடுக்காம இந்த இடத்துலையும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே தான் வரும். ஓகே, இங்கே பாருங்கள், சிம்பிள் ஆப் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நீங்கள் ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறப்பவே அதோட டைட்டிலையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி அதை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து இன்னொரு கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள் இல்லை. ஸோ இன்னொரு கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் இந்த மாதிரி டைட்டிலும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம போன மாதிரி இன்ஹெரிட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செட் டைட்டில் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் டைட்டில் ஆக்கினா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட இஷ்டம் தான். இந்த 2 மெத்தட்ஸில் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனில் இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ண தேவை இருக்குன்னா இந்த மெத்தட் போங்க. ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வச்சு பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் என்னால் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரேம் டாட் ஆட், ஃப்ரேம் டாட் செட் லேஅவுட், இப்படி ஃப்ரேம் நான் அடிக்க முடியாது, நான் டேரெக்டாக ஆட் ஆஃப் செட் லேஅவுட்னு அடிச்சுட்டு போய்க்கிறேன், எனக்கு அதான் ஈஸின்னு நினச்சிங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற இந்த 2 மெத்தட்ஸ்.
ஸோ இப்படி தான் வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தடாக இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் மாதிரியே நம்மள்கிட்ட லேபிள் அண்ட் தென் டெக்ஸ்ட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஏரியா, அதே மாதிரி செக் பாக்ஸ்க்குள்ளது, சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ராப் டவுன் வர்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விதமான காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்பனன்ட்ஸை பற்றி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அண்டில் தென் பாய்.